கூட்டத்துக்கு 10 மணி அளவில் வந்துவிட்டோம். நகரமன்ற கூட்டத்திலே சேர்மன், வைஸ் சேர்மன், கவுன்சிலர் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். கமிஷனர் வரவில்லை, எம்இ வரவில்லை, ஓவர்சீஸ் வரவில்லை. எதற்காக கேட்டால் அவர்கள் அனைவரும் வேலையாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், மாமல்லபுரம் மக்கள் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை, அவர்களுடைய வார்டுகள் சம்பந்தப்பட்ட குறை நிறைகளை கூறுவதற்கு அதிகாரி இல்லாமல் எங்களையே நடத்தி கொள்ள சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இந்த நகராட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகளை நாங்கள் கூறினால் அதற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற்ற வார்டுகளிலே அத்தியாவசியமே இல்லாத விஷயங்களை கோரிக்கை வைத்தால் உடனடியாக மேலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வார்டுகளிலே பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கேட்பது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வென்ற வார்டிலும் எங்கள் மாமல்லபுரம் மக்கள் தான் இருக்கிறார்கள். மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத இந்த திமுக அரசை நாங்கள் கண்டிக்கின்றோம். கூடி விரைவில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அறிக்கையின் பேரில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் மாமல்லபுரம் நகராட்சியில் நடைபெறும். அதில் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொள்வார்கள். கண்டிப்பாக இந்த மாமல்லபுரம் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் வரை நாங்கள் களத்தில் நிற்போம் என்று கூறி